ஆட்சி அமைக்க ஆளுநர் அழைப்பு விடுக்காத நிலையில் தமிழக வெற்றி கழகத்தின் முக்கிய நிர்வாகிகளுடன் கட்சியில் பணியில் உள்ள ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது. 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் 108 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. ஆனால் தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்க 118 இடங்கள் தேவைப்படும் நிலையில் தாவேகாவிடம் 108 இடங்கள் மட்டுமே உள்ளன. இந்த நிலையில் காங்கிரஸ் கட்சி திமுகவுடன் கூட்டணி முறித்துக் கொண்டு தாவேகாவுக்கு ஆதரவு அளித்தது. மேலும் தங்களுக்கு ஆதரவு கோரி கம்யூனிஸ்ட் கட்சிகள் மற்றும் விடுதலை சிறுத்தை கட்சிகளுக்கு தாவே தரவில் கடிதம் எழுதப்பட்டிருந்தது. இதற்கு இடையில் நேற்று 2வது முறையாக ஆளுநர் ராஜேந்திர ஆளுநரை தமிழக வெற்றி கழகம் தலைவர் விஜய் நேரில் சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பு குறித்து ஆளுநர் மாளிகையில் அளித்துள்ள விளக்கத்தில் தாவேகா ஆட்சி அமைக்க சட்டமன்றத்தில் போதிய பலம் இல்லை என்பதும் விஜயிடம் ஆளுநர் கூறியுள்ளதாக கூறப்பட்டது. பெரும்பான்மைக்கு இடங்களில் தேவைப்படும் என்பதால் பதவியேற்க அழைக்க முடியாது என சட்ட நிலைப்பாட்டை ஆளுநர் விலக்கியுள்ளார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பின்னர் நேற்று சென்னை பட்டினப்பாக்கத்தில் உள்ள இல்லத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் கட்சியின் முக்கிய நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தி வந்தார். அதில் விசிக இடதுசாரிகள் ஆதரவு தரபட்சத்தில் என்ன செய்யலாம் என குறித்தும் ஆலோசிக்கப்பட்டு வந்ததாக தெரிவித்தது. இந்த நிலையில் இன்று பனையூர் உள்ள அலுவலகத்தில் கட்சி தலைமை அலுவலகத்தில் கட்சியின் முக்கிய நிர்வாகிகளுடன் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் விஜய் பங்கேற்பார் என எதிர்பார்த்திருந்த நிலையில் விஜய் நீலாங்கரையில் உள்ள அவர் இல்லத்திலிருந்து புறப்பட்டு தற்போது பட்டினப்பாக்கத்திற்கு சென்றுள்ளார்.